அடுத்தது சிலாங்கூர்லேருந்து மொஹிதீன் கேட்குறாரு, மார்க்க முறைகளை சரியாக, அதாவது தொழுகை, குரான் ஓதுதல், அமல்கள் போன்ற கடைபிடிப்பதற்காக நமது பிள்ளைகளிடம் அவர்களின் நன்மையை கருதி கடுமையான முறையில், அது கடினமான முறையில் நடந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது மார்க்கத்தை நல்லபடியாக வளர்த்து மார்க்க அடிப்படையில் பிள்ளைகளை உண்டாக்குறதுக்காக வேண்டி கொஞ்சம் கடும் போக்கை பிள்ளைகள்கிட்ட மேற்கொள்ளலாமா அப்படிங்கிறது கேட்குறாரு. பிள்ளைகள்கிட்ட கடும் போக்கு மேற்கொள்வதை இஸ்லாம் ஏற்றுக்கிறவே இல்லை. அதிகமான பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பிள்ளைகளை அடித்தா அது நல்லவனா வருவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. முரட்டுத்தனமாக நடந்து கொண்டால் அந்த பிள்ளை நல்லா வரும், கட்டி போடுவது, இப்படி பல விஷயங்களே செய்வாங்க. சூடு போடுறது, சில பெற்றோராக இருந்துக்கிட்டே என்ன செய்வாங்க, குழந்தைக்கு சூடு போடுவாங்க, தூணில் கட்டி வச்சுருவாங்க, வெளியே போக முடியாமல் காலை கட்டி போட்டுருவாங்க, அதுபோக சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அப்படி பல பல விஷயங்கள் விஷயங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க. பெற்றோர்கள் அந்த பிள்ளை எதிரிங்கிறதுக்காக செய்கிறதில்ல, அவங்க நினைக்கிறாங்க இப்படிலாம் செஞ்சால் நல்லா வருவான்னு நினைக்கிறாங்க. அப்படி வரமாட்டான், சைக்காலஜிக்கலாக வரமாட்டான். உள் மனசில் அவனுக்கு வெறுப்பு தான் வருமே தவிர உங்களை ஒரு வில்லனை மனசில் வச்சுருவான். நேரம் வரும்போது உங்களை கவுத்துருவான். சின்ன வயசில் பதிஞ்சிடும் ஒரு கருத்து. தாய் என்றால் தாய்ங்கிறது அப்படி அன்போடு உள்ளத்தில் பதியணும். தகப்பனை என்றால் அந்த மரியாதையோடு உள்ளத்தில் பதியணும். வில்லன்கிற மாதிரி உள்ளத்தில் பதிஞ்சுன்னு வைங்க, அப்போ காட்ட மாட்டான். நிறைய பேர் பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிக்காமல் போகிறதுக்கு காரணம் விசாரித்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் அவர்கள் அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் பிடித்த இடம்தான் முக்கிய காரணமாக இருக்கும். சின்ன வயசில் நீங்கள் எப்படி நடக்கிறீங்களோ அது அவன் உள்ளத்தில் உங்களுக்கே தெரியாது, அவனுக்கே தெரியாது. அது அப்படி அட்டி மனசில் பதிஞ்சிருக்குமா, அதுக்கப்புறம் உங்களை ஏதாவது ஒரு கணக்கு தீக்கணும், பழி வாங்கணுங்கிற அளவுக்கெல்லாம் உள்ளத்தில் வந்துடும். முதியோர் இல்லத்தில் சேர்க்குறதா இருந்தாலும் சரி, வராந்தாவில் போடுறதா இருந்தாலும் சரி, அது மாதிரி பல கொடுமைகள் பெற்றோருக்கு நடக்குன்னு பார்க்குறோமே. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக இது நிச்சயமாக இருக்கும். பிள்ளைகள்கிட்ட நடந்து கொண்ட ஒரு விதம் இருக்கும். அப்போ பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நீங்கள் அது குழந்தை, அது உண்மை விளங்காது. அதுக்கு நீங்கள் புரியும், உங்களுக்கு அது எதிரி கிடையாது. நீங்கள் அதுக்கு எதிரி ஆயிட முடியாது. என்ன ஒரு கண்டிப்புலையே ஒன்றுமே உங்களுக்கு செய்ய முடியாது. மார்க் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இப்போ ஹசன்கிற ரசூல்லாவுடைய பேரப்புள்ள ஹசன் இருக்காங்க இல்லையா, அந்த ஹசனை ரசூல்லா அப்படி முத்தமிடுறாங்க. அப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா வர்றாரு, அக்ரன்னு ஒரு ஆள் வர்றாரு. இது புகாரில் 5997 ஹதீஸில் இருக்கிறது. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இன்னலி அஷரத்து மினல் வலதி, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் ஒருத்தனை நான் முத்தம் கொஞ்சினது இல்லையேங்கிறாரு. ரசூல்லா பேரப்புள்ளையை முத்தமிடுறதை பார்த்துட்டு அந்த ஆள் சொல்கிறாரு, நான் 10 பிள்ளை வச்சுருக்கிறேன், 10 பிள்ளையை நான் முத்தம் விட்டதே கிடையாது, குழந்தைகளை முத்தமிடுறது என்ன பழக்கம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, மல்லா இரகம் லா யுருகம், இறக்கம் காட்டாதவனுக்கு இறக்கம் காட்டப்படாது. நீ குழந்தைகள் மீது இறக்கம் காட்டலைன்னா உனக்கு அவன் காட்ட மாட்டான் ஒரு காலத்தில். வணங்குதா இறக்கம் யார் மல்லா இரகம் லா யுருகம், யார் குழந்தைகள் மீது இறக்கம் காட்டவில்லையோ அவர்கள் இறக்கம் காட்டப்பட மாட்டார்கள். அப்போ இறக்கம் காட்டுறது, கருணை காட்டுவது, அன்பு காட்டுவதெல்லாம் அது உனக்கு அன்பு காட்டுவதற்கு அது உதவியாக இருக்கும் அப்படின்ற சொல்வதன் மூலமாக குழந்தைகள் மீது அன்பு ரஹமத்தை தான் காட்டணுமே தவிர கோபத்தை காட்டக்கூடாது. ரசூல்லாவுக்கு ஒரு பேத்தி உமாமான் இருந்தாங்க, ஜைனபுடைய மகள் உமாமா. அது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, தோளில் ஏறிக்கிறோம், தொழுகும்போது அதை தூக்கி வச்சுக்கிட்டே தொழுவாங்க. ருக்குவுக்கு போகும்போது இப்படி தூக்கி இறக்கி வச்சுட்டு ருக்கு செய்வாங்க, அது மறுபடியும் ஏறி உட்காந்துக்கிறோம். இதுக்கெல்லாம் கோவப்பட்டதே இல்லை. தொழுமை அடிக்கிற அப்படின்னு நம்ம கோவம் வரும்ல, தொழுதுகிட்டு இருக்கிறோம் என்ன மடியில் ஏறி உட்காரியா அப்படின்லாம் நம்ம ஏதோ இப்போ பக்தியை காட்டுவதாக நினைத்து கொண்டு, கண்டிப்பாக நினைத்து கொண்டு, அது குழந்தை அப்படி தான் செய்யும், அப்படி விளங்க மாட்டேங்கிறோம். குழந்தை பெற தெரியுதே தவிர குழந்தையாக தானே இருக்கு, அதுக்கு என்ன விளங்க? அதுக்கு உங்களோட மெச்சூரிட்டி உள்ள ஒரு ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் குழந்தைகிட்ட டீல் பண்ணுறீங்க. அப்போ ரசூல்லா தொழுகையும் போது கூட என்ன செய்வாங்க, பேத்தியை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு தொழுவாங்க, ஏறி உட்காந்துறது. இது 516வது ஹதீஸ் புகாரில் இருக்கிற ஹதீஸை பார்க்குறோம். அதே மாதிரி ஒருக்கா வர்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசனை சுமந்துக்கிட்டு தொழுகிறாங்க. ரசூல்லா சஜிதாவுக்கு போன உடனே அந்த ஹசன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் முதலையில் உட்காந்துக்கிறாரு. சஜிதாவுக்கு போனவுடனே ரசூல்லாவுக்கு எந்திரிக்க முடியலை. பின்னாடி நின்று தொழுகிறார் ஒரு ஆள். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், என்னடா இன்னும் எந்திரிக்கானா, இன்னும் ரசூல்லா தலையை தூக்கலைன்னு எந்திரிச்சு பார்க்குறாரு. ரசூல்லா சஜிதாவிலே இன்னும் இருக்கிறாங்க. மராசி திரும்பி சஜிதாவுக்கு போயிட்டார். அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று ஹசன்லாம் இறங்கின பிறகு தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு என்ன செய்கிறாங்க,
ஏன் ரொம்ப நேரம் செய்தா செஞ்சீங்களன்னு கேட்கும் பொழுது, இல்லைப்பா புள்ள அவன் பேரன் ஏறிக்கிட்டான் முதுகில் ஒன்றும் செய்ய முடியலை, அவன் இறங்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிற ஒரு செய்தி என்ன இருக்குது ஹதீஸில். என்ன உலாக்கின்னி இருத்தகலனி, என் பேரை வந்து என்னை வந்து என் மேலே சவாரி செஞ்சுட்டான், அதனால் இப்போ கரிஹித்தான் அஜ்ஜிலஹு ஹத்தா எக்கலே ஹாஜத்துஹு, அவன் விருப்பம் நிறைவேற வரைக்கும் நம்ம அவசரப்படுவானேன்னு நான் உட்காந்துக்கிட்டு இடம் கொடுத்துட்டு இருந்தேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிற ஒரு செய்தி நசையில் இருக்கிறது. அதனால் வந்து அனஸ் இருக்கார்ல, அனஸ் வந்து ஒரு சின்ன வயசுலேயே அவங்க அம்மா கொண்டு வந்து, இவன் என்னுடைய பையன் அனசு நல்ல புத்திசாலியான பையன், இதை நீங்கள் உங்களுடைய பணியாளரை வச்சுக்கிறங்க அப்படின்னு கொண்டாந்து அவங்க ஒப்படைச்சிருவாங்க. ஒப்படை வச்ச உடனே அனசு தான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஊழியம் பண்ணுவார். அப்போ அப்படி சொல்லுவாங்க, யாரை சொல்லலாம், இன்னும் அனசன் குலாமுன் கையிசுன், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய மகன் அனஸ் இருக்கான்ல, இவன் வந்து ரொம்ப ஒரு புத்திசாலியான ஒரு பையன், அதனால் இப்போ யகுது முக்கா அவர் உங்களுக்கு வந்து பணிவிடை செய்யட்டும், நீங்கள் வச்சுக்கிறங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அனஸ் சொல்கிறாரு, இப்போ ஹதம் துஹூஃபி சஃபரி உல் ஹல்லரி, உள்ளூர்லேயும் வெளியூர்லேயும் நான் அவங்களுக்கு பணி செஞ்சுருக்கிறேன், ஊரில் இருக்கும்போது செஞ்சுருக்கிறேன், வெளியூருக்கு போனால் என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அங்கேயும் அவங்களுக்கு நான் ஊழியம் பண்ணியிருக்கிறேன். மாக்கால் அலி செய்யின் சனத்துஹு லிம சனத்தஹாதா ஹாக்கதா, எந்த ஒரு காரியத்தை நான் செஞ்சால் ஏன் இதை செஞ்சால் ஏன் இப்படி செஞ்சான்னு கேட்டதில்லை. நான் ஒரு மாதிரியே செய்வேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்வேன், ஏன்ப்பா இப்படி செய்கிற இப்படியா செய்கிறது, அப்படி செஞ்சால் என்னன்னு கேட்க மாட்டாங்க. அது சின்ன பிள்ளை எப்படி செய்யுமோ அப்படின்னு விளங்கிடுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து மாக்கால் அலி செய்யின் சனத்துஹு, நான் செய்கிற எந்த காரியத்தை குறித்தும் அவங்க கேட்டது கிடையாது. லிம சனத்தஹாதா, ஏன் இதை செஞ்சாய், லிம சனத்தஹாக்கதா, ஏன் இப்படி செஞ்சாய் என்று கேட்டதே கிடையாது. ஒலாலி செய்யின் லம் அசனவு, நான் செய்யாமல் தவறிய ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது லிமலம் தசனாக அதையே இதை செய்யலை அப்படின்னு கேட்க மாட்டாங்க ரசூலுல்லாஹ். நான் புகாரில் 2768 ஹதீஸில் இருக்கிறது. ஒரு ஊழியராக வந்திருக்கிறாரு, ரசூலுல்லாஹ் ஒரு வேலையை அவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க, செய்ய மாட்டார். செய்யாட்டாலும் என்ன செய்வாங்க, சரி அந்த பையனுக்குரிய அறிவு அவ்வளவுதான் எடுத்துக்கிடுவாங்களே தவிர, ஏன் இதை செஞ்ச, ஏன் இதை செய்யலை, இப்படி செஞ்ச, ஏன் எப்படி செஞ்ச, இப்படி கேட்டதே இல்லை. 10 வருஷமாக கேட்கலையாம். அதான் வளர்க்கிற முறை என்பது என்ன செய்யக்கூடாது, அந்த பிள்ளைகளை அடிக்கிறதுங்கிறது, பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிற, அடிக்கலாம் நீங்கள் நல்லது நினைக்கிறீங்க, ஒரு காலத்துலேயும் அடி வந்து திருத்தவே செய்யாது. அடினாலெல்லாம் பிள்ளைகள் திருந்த மாட்டார்கள். அவர்களுடைய மூளை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு வளர்ந்து தான் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த சின்ன வயசுலேயே உங்களை மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்த்தா எப்படி சரியாக வரும்? நீங்கள் புரிந்து கொண்ட அளவுக்கு அவன் புரிஞ்சு கொண்டு இருப்பான் அந்த பிள்ளை. அப்போ புரிய தான் வைக்கணும். நீங்கள் என்ன செய்யணும், ஒரு பெரிய ஆசிரியராக இருந்து அவங்களுக்கு எதை தப்போ செய்கிறாங்களோ உட்கார வச்சு, தம்பி இப்படி செய்யக்கூடாது, இப்படி செஞ்சால் அப்படி வரும், அப்படி செஞ்சால் இப்படி வரும் அப்படின்னு விளங்கி வச்சு புரிய வச்சுட்டீங்கன்னா அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதனால் குழந்தைகளை அடிக்கிறதுங்கிறது அது மாதிரி ரசூலுல்லாஹ் வந்து ஒமாக்கால் அலி உஃபின், ஒரு நாள் கூட சீன்னு சொன்னதில்லை. என்னைய 10 வருஷம் நான் ஊழியம் பண்ணியிருக்கிறேன், 10 வருஷத்தில் ஒரு தடவை கூட என்னை சி என்று சொன்னதில்லைன்னு சொல்கிறாரு. புகாரியில் 6038 ஹதீஸில் அனஸ் சொல்கிறார். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அனஸை போய் ஒரு வேலைக்கு அனுப்புகிறாங்க. போகிறாரு, போனால் பிள்ளைகள்லாம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, அங்கே போய் நின்றுறாரு. அவர் ஒத்த வயசு பிள்ளைங்கள்லாம் அதை விளையாடிட்டு இருக்கிறாங்க. அந்த விளையாட்டை பார்த்து என்ன செய்கிறாரு, அவர் போய் நின்றுறாரு. ரசூலுல்லாஹ் போனால காணாமல் ஏதோ ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. போனால காணாமேன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஆளை காணாம். அப்புறம் வெளியே புறப்பட்டு வர்றாங்க, தேடிக்கிட்டு வர்றாங்க. வந்தால் அனஸ் என்ன செய்கிறாரு, அங்கே சின்ன பிள்ளைய விளையாடுறாங்க, அதில் சேர்ந்து நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. அப்புறம் சொல்ல பின்னாடி வந்து முதுகில் கையை வைக்கிறாங்க. கையை வச்சவொன்னே என்னப்பா இங்கே நிற்கிறேன்னு போகலையான்னு கேட்குறாங்க. அந்த வர்றேன்னு ஓடி போயிட்டாரான். ஆனால் சிரித்தாங்களே தவிர என்னை ஒன்றுமே சொல்லலை. ஏன்டா நான் எதுக்கு அனுப்பியிருக்கேன், நீ எதுக்கு செய்கிற அப்படின்லாம் இருக்குது. அதனால் வந்து இந்த குழந்தைகளை வந்து அடிக்கிறது, ரொம்ப கொடுமைப்படுத்துறது, ரொம்ப ட்ரீட் பண்ணுற விதங்கள் வந்து சரியில்லை. நிறைய குடும்பங்களில் சரியில்லை. அந்த பிள்ளைகளை வளர்க்க தெரியாமல் வளர்த்துட்டு வந்து நம்மளை என் சொல்ல கேட்க மாட்டேங்கிறான். இப்போ நான்லாம் என்னோடய பிள்ளைகள் அடித்ததே கிடையாது. வழங்குதா இவரை ஒரு அடி கூட அடிச்சிருக்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் நம்ம அது பிள்ளைங்கிறத வழங்கணும். நம்ம பெற்ற பிள்ளைங்க, அந்த பிள்ளைக்கு வந்து பிள்ளையுடைய அறிவு தான் இருக்குமே தவிர பெரிய ஆளுடைய அறிவுலாம் இருக்காது. அந்த மாதிரியாக என்ன செய்யணும்னா குழந்தைகள் மீது அன்பு செலுத்தணுமே தவிர கண்டிச்செல்லாம் திருத்த முடியாது. அறிவுரை சொல்லணும், பக்குவமாக புரிய வச்சு, தம்பி இப்படிலாம் செய்யக்கூடாதுமா, அப்படி செஞ்சால் அப்படி வரும், அப்படி செஞ்சால் இப்படி வரும்ன்ட்டு நீங்கள் துன்யாவுடைய விஷயத்தை நீங்கள் சொல்லலாம். ஆகிரத்து சம்பந்தமாகவும் என்ன செய்யலாம், நீங்கள் அறிவுரைகள் சொல்லுங்கள், அது பயன் தரும். அதை விட்டுட்டு வந்து நம்ம நல்லபடியாக கண்டிப்பாக வளர்த்தா தான் நல்லா இருக்குங்கிறீங்கல்ல. அப்போ ரசூலுல்லாஹ் வந்து கண்டிப்பாக யாரையுமே வளர்க்கலையே, அவங்க பேரன்மார்களையோ ஊழியர்களையோ கண்டிப்பு செஞ்சு வளர்க்கலையே, நல்லா தானே வளர்ந்தாங்க. அப்போ கண்டிப்பு என்பது வந்து நமக்கு சமமான தரத்தில் உள்ளவர் தான் கண்டிக்க முடியும் அறிவில்.
அறிவில் நம்ம நம்ம அளவுக்கு அறிவு வந்துருச்சு அவனுக்கு, அவன் ஒரு 20 வயசு இளைஞனாக இருக்கான்னா நம்ம விளங்குறது அவனுக்கு விளங்கும்னு சொல்லி கண்டிக்கலாம். குழந்தைகளை போய் இப்படி கண்டிப்பீங்க? குழந்தைகளை கண்டிக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு கிரவுண்டுமே கிடையாது. அதனால் பிள்ளைகளை வந்து அடிக்காதீங்க, கண்டிக்காதீங்க, பட்டினி போடாதீங்க, சூடு போடாதீங்க, மிரட்டாதீங்க, பயங்காட்டாதீங்க. உங்களை பார்த்து ஒரு அன்பு வரணுமே தவிர உங்களை பார்த்தோன்னா இப்போ நட்டுங்கிற மாதிரி அந்த பிள்ளைகளை உண்டாக்கிட்டீங்கன்னு வைங்க, அதெல்லாம் அடி மனசில் அதெல்லாம் இருக்கும். அந்த குழந்தைகளோட அடி மனசில் அதெல்லாம் தேங்கி இருக்கும். அதனால் இயற்கையாக உங்கள் மேலே அன்பு வராது. நீங்கள் பெரிய ஆளை போய் நீங்கள் பார்த்து கஷ்டப்படுற பார்த்துட்டு அதுக்கு என்ன செய்யாது, இயற்கை அன்பு வராது. அது ஏதோ ஒரு ஊர் உலகத்தில் சொல்லுவாங்களேங்கிறக்காண்டி வாப்பாவை கவனிப்பாங்களே தவிர அவனுக்கு துடிக்கணும். உங்களுக்கு ஏதாவது துன்பம்னா துடிக்கணும். எப்போ துடிப்பான்? அடி மனசில் அந்த அன்பு ஆழமாக பதிஞ்சு இருந்தால் தான் துடிப்பான். அதனால் எந்த ஒரு சபதம் எடுத்துக்கிறங்க, குழந்தைகளை வந்து அடிக்கவே கூடாது. எங்கள் வாப்பாவெலாம் என்னை அடித்ததே கிடையாது. எங்கள் தகப்பனார் வந்து எந்த பிள்ளைகளையும் வாழ்நாளில் அடிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் என்ன செய்யணும், பிள்ளைகளை வந்து அடிக்காமல் கண்டிக்காமல் வளருங்க. அன்பு சொல்லி தான் வளர்க்கணும்.